MS தோனி ஏன் ஃபேமஸாக இருக்காரு? AR ரஹ்மான் எப்படிங்க 10th தமிழ்நாட்டில் டாப்பரா? இல்லை நீட் தேர்வு பாஸ் பண்ணாரா? ஒன்றுமே இல்லையே. சென்னை சமர்த்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் பிஹைண்ட் இட்ஸ் அடுத்து என்ன படிக்கலாம் மாணவர்களுக்கான நிபுணர்களின் கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி பவர்ட் பை பெஸ்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல் வேலம்மாள் நெக்ஸஸ். எதை படித்தா வேலை கிடைக்கும்? நீங்கள் எதை படித்தா வேலை கிடைக்கும்னு கேட்கவே கேட்காதீங்க. எந்த காலேஜில் போய் சேர்ந்தா உடனே வேலை கிடைக்கும்னு கேட்காதீங்க. உனக்கு எது பிடிச்சிருக்கு? 85% மக்கள் அவங்க செய்கிற வேலை அவங்களுக்கு பிடிக்கவில்லை. நேற்றுக்கு நான் ஜிம்மில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பையன் வந்தான், என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். நான் பிரியாணி பண்ணி விற்கிறேங்கிறான். மாதம் வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு 15,000 ரூபா. கம்ப்யூட்டர் சயின்ஸ் உண்மையிலே படிச்சிட்டிங்கன்னா மாதம் 5 லட்ச ரூபாயை சம்பாதிக்கும். வெறும் தமிழ் ஒழுங்காக பேச தெரிஞ்சாலே வேலை கிடைக்குங்க. தமிழ்நாடு காவல்துறையில் 1,80,000 போஸ்ட் இருக்குது. இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்திய ராணுவத்தில் நேரடியாக போய் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணலாம். சைலேந்திர பாபு போலீஸ் ஆஃபீஸர் தான் உங்களுக்கு தெரியும். நான் இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துருந்தேன் தெரியுமா உங்களுக்கு? MS தோனி ஏன் ஃபேமஸாக இருக்காரு? AR ரஹ்மான் எப்படிங்க 10th தமிழ்நாட்டில் டாப்பரா? இல்லை நீட் தேர்வு பாஸ் பண்ணாரா? ஒன்றுமே இல்லையே. பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி? வாட்ச்மேன் கேட்குறாங்க, சார் கவலையப்படாதீங்க சார், இந்த இன்ஜினியரிங் காலேஜை படித்த எல்லாருக்குமே வேலை கிடைச்சாச்சு போன வருஷம். அப்படிங்களா? 100% பிளேஸ்மெண்ட்டா? எப்படி சொல்கிறீங்க? நானும் இங்கே தான் சார் படித்தேன் போன வருஷம். படித்த உடனே வேலை கொடுத்துட்டாங்க. இது சென்னை சமர்த்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் பிஹைண்ட் இட்ஸ் அடுத்து என்ன படிக்கலாம். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுல வந்து இவருக்கு இணை இவரே அப்படின்னு தான் சொல்லணும். இன்னை வரைக்கும் வந்து ஃபிட்னஸ்க்கு ரோல் மாடலாக இருக்கிற ஒரே ஆள் திரு சைலேந்திர பாபு அவர்களை வந்து மேடைக்கலாம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், என்ன படிக்கணும்னு நிறைய பேர் பேசுவாங்க தமிழ்நாட்டில். எந்த காலேஜில் படிக்கணும்னு பேசுவாங்க. ஏன் படிக்க வேண்டும்? இது ஒரு பெரிய கேள்வி. எங்கே போய் பார்த்தாலும் எதை படித்தா வேலை கிடைக்கும், அதுதான் கேள்வி. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எதை படித்தா வேலை கிடைக்கும்னு கேட்கவே கேட்காதீங்க. எந்த காலேஜில் போய் சேர்ந்தா உடனே வேலை கிடைக்கும்னு கேட்காதீங்க. உனக்கு எது பிடிச்சிருக்கு? வாட் இஸ் தேட் யூ லைக்? டூ வாட் யூ லைக் அண்ட் லைக் வாட் யூ டூ. நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு உங்களுக்கு மிகப்பெரிய சுகத்தையும் மிகப்பெரிய மன திருப்தியையும் தர வேண்டும். நீங்கள் படிக்க 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 ஒரு கண் தெரியாதவர் கண்ணை திறந்து பார்த்தா உலகம் அவருக்கு எப்படி தெரியும்? அந்த கலர் எல்லாம் எப்படி தெரியும்? மனித முகங்கள் எப்படி தெரியும்? ஒரு கலர் எப்படி தெரியும்? அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த படிப்பை படிக்கும்போது ஒரு மகிழ்ச்சி வரணும். இப்போ ஒரு ஆளுக்கு சினிமா துறையில் இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்களேன், அவருக்கு சினிமா பற்றி ஒரு விஷுவல் மீடியா பற்றி கற்றுக்கும் போது அவருக்கு அந்த அந்த ஒரு உற்சாகம் வரும். ஒரு ஆளுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் படித்தா தான் அந்த சுகம் வரும் அவருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா போங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்தா உடனே வேலை கிடைக்கும் அப்படின்னு போய் அங்கே போய் நிற்காதீங்க. அது உங்களுக்கு மன திருப்தியை தராது. நீங்கள் நல்லா அதில் பெர்ஃபார்ம் பண்ணலாம், வேலையும் கிடைக்காது. வேலை வாய்ப்பு மட்டும் நம்பி ஒரு கல்விக்கு போகக்கூடாது. மனசுக்கு இது ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, ஒரு ஸ்டடி ஒன்று பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்காவில். 85% மக்கள் அவங்க செய்கிற வேலை அவங்களுக்கு பிடிக்கவில்லை. எப்படி இருக்கும் பாருங்கள். 12 மணி நேரம் பார்க்கக்கூடிய வேலை, அந்த வேலையை பிடிக்கலைன்னா அவங்களுக்கு என்னங்க சுகம் இருக்க முடியும்? மனநல பாதிப்பு தான் வரும். ஸோ எது பிடிச்சிருக்கு? மிலிட்ரி பிடிச்சிருக்கா? போலீஸ் டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருக்கா? புலன் விசாரணை பிடிச்சிருக்கா? போலீஸ் யூனிஃபார்ம் பிடிச்சிருக்குதா? இல்லை ஃபோட்டோ எடுக்கிறது பிடிச்சிருக்கா? இல்லை ஸ்போர்ட்ஸ் பிடிச்சிருக்குதா? எது பிடிச்சிருக்குன்னு நீங்கள் முதல்ல கேள்வி கேளுங்க. அதுக்கு பிறகு வேலை வாய்ப்பை பற்றி சொல்லலாம். வெறும் வேலை கிடைக்கும், தயவு செஞ்சு நம்பாதீங்க. அந்த அடிப்படையில் ஒரு கோர்ஸை எடுக்காதீங்க. ஒரு ஜோக்கு சொல்லுவாங்க, ஒரு அப்பா வந்து கவுன்சிலிங் டைமில் நாளைக்கு கவுன்சிலிங், எந்த காலேஜில் சேர்க்கறது, எந்த கோர்ஸ் படிக்கிறதுன்னு சொல்லி இந்த மாதிரி நிபுணர்களோட பேச்செல்லாம் கேட்டுட்டு, இதை படித்தா தான் வேலை கிடைக்கும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் படித்தா வேலை கிடைக்கும், நாளைக்கு வரக்கூடிய காலேஜ் என்னென்ன காலேஜ்னு பார்க்குறாங்க. கடைசியில் சென்னையில் உள்ள ஒரு காலேஜ் வரும் போல இருக்குது அப்படின்னு பையனும் அப்பாவும் நேராக போய் அந்த காலேஜை பார்க்க போகிறாங்க. பிரம்மாண்டமான காலேஜ், அங்கே நல்ல வரவேற்பு இருக்குது, பெரிய ஆர்ச் இருக்குது. அங்கே போய் விசாரிக்கிறாங்க, எப்படிங்க நல்ல காலேஜ் தானே? அந்த வாட்ச்மேன் சொல்கிறார், ஆமாங்க ரொம்ப சூப்பரான காலேஜ், பில்டிங்கை பாருங்கள் எவ்வளோ பயங்கரமான பில்டிங், விளையாட்டு மைதானத்தை பார்த்தீங்களா, லைப்ரரி ரொம்ப பெருசாக இருக்கும், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்கிறாங்க, பெரிய முதலாளி அவர், நல்ல பணம் செலவு பண்ணுறாரு. கடைசி என்ன கேள்வி கேட்பாங்க? பிளேஸ்மெண்ட். எப்படிங்க பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி? வாட்ச்மேன்ட்ட கேட்குறாங்க, சார் கவலையப்படாதீங்க சார், இந்த இன்ஜினியரிங் காலேஜை படித்த எல்லாருக்குமே வேலை கிடைச்சாச்சு போன வருஷம். அப்படிங்களா? 100% பிளேஸ்மெண்ட்டா? எப்படி சொல்கிறீங்க? நானும் இங்கே தான் சார் படித்தேன் போன வருஷம். படித்த உடனே வேலை கொடுத்துட்டாங்க. படித்த உடனே வேலைன்னா என்ன வேலை? 15,000 ரூபா 20,000 ரூபா. நேற்றுக்கு நான் ஜிம்மில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பையன் வந்தான், என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். நான் பிரியாணி பண்ணி விற்கிறேங்கிறான். டெய்லி 1000 பிரியாணி, ஞாயிற்றுக்கிழமை 10,000 பிரியாணி. மாதம் வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு 15,000 ரூபா. அதாவது
கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு உண்மையிலே படிச்சிட்டிங்கன்னா மாதம் 5 லட்ச ரூபாயை சம்பாதிக்கணும். அதுதான் உண்மையான கம்ப்யூட்டர் சயின்ஸ். நான் கேட்டேன் ஒரு மாணவன், என் ஃப்ரெண்டு நிறைய பேர் அமெரிக்காவில் பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கிறாங்க கம்ப்யூட்டர். நான் தமிழ்நாட்டில் 36 வருஷமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன பிள்ளைகள், சார் நீங்கள் அட்மிஷன் வாங்கி கொடுத்தான் சார் நான் இன்றைக்கி கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறேன். நீங்கள் எனக்கு அன்னைக்கு ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கி கொடுத்தீங்க, இன்றைக்கி நான் நியூராலஜி டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர்னு சொல்லி நேற்றுக்கு ஒரு ஆள் பார்க்க வந்தார். நிறைய இன்ஜினியர்ஸ் பார்க்குறேன் அமெரிக்காவில். வாங்க சார் எங்கள் வீட்டில் தங்குங்க, பெரிய பெரிய பங்களோ. என்ன சம்பளம்னு கேட்டேன். 10 கோடி ரூபாய். ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறான் 10 கோடி. என்னை கூப்பிட்ருக்காரு, யூஎஸ் வாங்க சார், நானே டிக்கெட் போடுறேன் வாங்க. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் கேட்டேன், நீங்கள்லாம் 10 கோடி வாங்குறீங்களே, தமிழ்நாட்டில் 20,000 தானே சம்பளம் கிடைக்குது நிறைய பேருக்கு, அவங்களும் உங்களை மாதிரி தானே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறாங்கன்னு கேட்டேன். அவர் சொல்கிறாரு, சார் அவங்கெல்லாம் இன்ஜினியர் கிடையாது, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ். அவர்களெல்லாம் பொறியியல் பட்டதாரிகள் அல்ல, அவர்கள் பொறியியல் பட்டம் பெற்றவர்கள், சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு இன்ஜினியரிங் பற்றி ஒன்றும் தெரியாது. ஸோ முதல்ல எது பிடிச்சிருக்கோ அது படிங்க. நிறைய கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணணும். கம்யூனிகேஷன் ஸ்கில், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், அது இருந்தால் தான் வேலை கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் வெறும் தமிழ் ஒழுங்காக பேச தெரிஞ்சாலே வேலை கிடைக்குங்க. வெறும் ஆங்கிலம் நல்லா பேச முடியுமா, வேலை கிடைக்கும். தமிழ்நாடு காவல்துறையில் 1,80,000 போஸ்ட் இருக்குது. இந்திய இராணுவத்தில் 13 லட்சம் போஸ்ட் இருக்குது. மிலிட்ரி, பேரா மிலிட்ரி, சிஆர்பி, பிஎஸ்எஃப், அசிஸ்டன்ட் கமாண்டன்ட், அந்த மாதிரி போஸ்ட் நிறைய இருக்குது. அங்கே எல்லாமே சேர்த்து ஒரு 8 லட்சம் 9 லட்சம் போஸ்ட் இருக்குது. இப்படி அரசு பணிகள் இருக்குது, லட்சக்கணக்கான பணிகள் இருக்குது. கெசட்டட் ஆஃபீஸர்ஸ், டைரக்ட் டிஎஸ்பி, டைரக்ட் ஆர்டிஓ, கொஞ்சம் கழிச்சு ஐஏஎஸ் வாங்கிடலாம். குரூப் 1 சர்வீசஸ், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, யூபிஎஸ்சி, ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ், இது போன்ற பதவிகள். இதுக்கும் ஒரு பட்டப்படிப்பு தேவை இருக்குது. இந்த பட்டப்படிப்பினுடைய முக்கியத்துவம் என்னென்னா, நீங்கள் விரும்புகிறத படிங்க. பட்டப்படிப்பில் முக்கியத்துவம் என்னென்னா, நீங்கள் பட்டப்படிப்பு படித்தா தான், டிகிரி படித்தால்தான் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆக முடியும், ஒரு டிஎஸ்பி டைரக்டர் ஆக முடியும், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆக முடியும், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், சென்ட்ரல் பேராமிலிட்ரி ஃபோர்ஸில் கமாண்டன்ஸ், அதுக்கு ஒரு டிகிரி தேவைப்படுது. இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்திய இராணுவத்தில் நேரடியாக போய் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணலாம். ஒரு இன்டர்வியூ மட்டும் பண்ணால் போதும். எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கள், அங்கே போய் சேரலாம். அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எனவே ஒரு பட்டப்படிப்பு என்பது அடிப்படை. தமிழ்நாட்டிலே 500 இன்ஜினியரிங் காலேஜ், ஏகப்பட்ட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அரசாங்கம் நிறைய உதவி தொகைகள், பெண்களுக்கு 1000 ரூபா படிக்கிறவங்களுக்கு. இப்போ பாய்ஸுக்கு அதை வரப்போகுது. நீங்கள் ஐஏஎஸ் படிக்கிறதாக இருந்தால் நான் முதல்வன் திட்டம், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய மாபெரும் திட்டம். நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிங்கன்னா மாதம் 7,000 ரூபா சம்பளம் உங்களுக்கு. எதுக்கு? ஐஏஎஸ் படிக்கிறதுக்கே மாத சம்பளங்க, 7,500 ரூபா மாத சம்பளம். ஒருவேளை நீங்கள் அந்த 7,500 ரூபாய்க்கு வாங்கி ஐஏஎஸ் தேர்வு, முதல் கட்ட தேர்வு, சும்மா ஒரு ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் சர்வ சாதாரணமாக நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். அந்த ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 25,000 ரொக்கம் பரிசு. எதுக்கு? அடுத்த கட்ட தேர்வுக்காக அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கிருந்தாலும் சென்னையில் இருக்கக்கூடிய கிரீன்வேஸ் சாலையில் இருக்கிற அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜில் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டரில் போய் தங்கி உண்டு உறவிடம் பயிற்சி, ட்ரைனிங், அக்காமடேஷன் அண்ட் ஸ்டைஃபண்ட் கொடுத்து மெயின் தேர்வு உங்களை தயார் பண்ணுறாங்க. அதில் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களை விமானத்தில் டெல்லிக்கு அழைச்சி கொண்டு போய் தமிழ்நாடு பவனில் தங்க வச்சு இன்டர்வியூ பயிற்சி கொடுக்குறாங்க. இவ்வளவு செய்து கவர்மெண்ட் ஃபார் யுவர் ஐஏஎஸ் ட்ரீம். எனக்கு ஐஏஎஸ் பிடிச்சிருக்கு, ஐபிஎஸ் பிடிச்சிருக்குன்னா கவர்மெண்ட் உங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுத்து உங்களை படிக்க வச்சு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஐஏஎஸ் வரைக்கும் ஆக்க வச்சிட்ருக்குறாங்க. இப்படி நிறைய வசதிகள் இருக்குது. இனியெல்லாம் ஒரிஜினாலிட்டி, சயின்ஸு, சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிக்கிறவனுக்கு மட்டும்தான் இந்த உயர்நிலை கல்வியில் வேலை கிடைக்கும். ரொட்டீன் வேலைக்கெல்லாம் வேலை இருக்காதுங்க. போன மாதம் என்னை கூப்பிட்டுருந்தாங்க, டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ், கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்கல்ல, சர்ஜரி பண்ணுறாங்கல்ல, அறுவை சிகிச்சை பண்ணுறாங்கல்ல, அந்த டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான், என் பேர் டாக்டர் சைலேந்திர பாபு. ஒரு நானும் டாக்டர் நினச்சாங்களா? இப்போ நான் சொன்னேன், நான் பிஹெச்டி டாக்டர். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன கான்ஃபரன்ஸ். நாங்கள் ரோபோட்டிக் சர்ஜரி கான்ஃபரன்ஸ், அங்கே ஒரு ஆள் படுத்திருக்காரு, ரோபோட்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க. அந்த ஆளை சர்ஜரி பண்ணுறது டாக்டர் கிடையாது. 6 இடத்துலேருந்து ஒரு குச்சி, ஒரு கம்பி மாதிரி வருது, ஒரு ஊசி மாதிரி வருது, அது வயிற்றில் உள்ள போகுது. இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்காங்க 3 டாக்டர்ஸ். அவங்க அங்கே தான் உட்காந்துருக்காங்க. ரோபோட்டிக் தான் அங்கே இருக்குது. 6 கம்பி இப்படி வருது, உள்ளே போகுது, ஒரு 5 மினிட்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அது போயிடுச்சு, அந்தாலும் இருந்துச்சு போகிறான் வீட்டுக்கு. டாக்டர் சொல்கிறாரு, நாங்கள் பண்ணால் கூட தப்பு வந்துடும், அது ரொம்ப கரெக்டாக கண்டுபிடிச்சி எங்கேருந்து எந்த இடத்துல கட் பண்ணி எடுக்கணுமோ எடுத்து எல்லாம் பண்ணி அனுப்பிச்சாச்சுங்க. அவர் வீட்டுக்கு போகிறாரு. டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி அங்கே அவர் கரெக்டாக அதை பண்ணிகிட்ருக்காரு. உங்கள் ஹார்ட்டை 64 ஸ்லைஸாக பிரித்து கட் பண்ணி மிஷின் காட்டுதுங்க, எங்கே பிளாக் இருக்குன்னு காட்டுது. டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். காரில் போகும்போது சொல்லுது, பின்னாடி திடீர் வரான், பார்த்துக்க, சீட் பெல்ட் நீங்கள் போடலை, போட்டுக்குங்க. இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ
டெக்னாலஜிஸ் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கோம். நீங்கள் ஹை அண்ட் ஜாப் ஆகணும்னா பெரிய சயின்டிஸ்டாக இருக்கணும், ஒரிஜினாலிட்டி இருக்கணும், நீங்கள் க்ரியேட்டிவ் பர்சனாக இருக்கணும். க்ரியேட்டிவிட்டி அடுத்த வருஷம் இதே ஆப்பிள் ஐஃபோன் வரும் வாட்ச் வந்துச்சுன்னா அது வேறு விதமாக இருக்கும். அப்போ க்ரியேட்டிவிட்டி நம்பர் 1. ஸோ ஒரு வேலை மட்டும் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக போகாதீங்க. நம்பர் 2, பிடிச்ச வேலையை நீங்கள் முதல்ல பிடிச்ச டிகிரியை படிங்க. பிற்பாடு வேலையை பார்த்துக்கலாம். டிகிரி முடித்த பிறகு உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டினியூ பண்ணுங்கள், பிடிக்கலாம் வேறு வேலையை பாருங்கள். இப்போ தான் சைலேந்திர பாபு போலீஸ் ஆஃபீஸர் தான் உங்களுக்கு தெரியும். நான் என்ன கிரிமினாலஜியாக படித்தேன். நான் இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துருந்தேன் தெரியுமா உங்களுக்கு? நான் பேங்க் ஆஃபீஸருங்க. நான் ஒரு வங்கி அதிகாரி. அதுதான் என்னோட வேலை. சரி, பேங்க்கில் ஜாயின் பண்ணேன். என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? நான் காமர்ஸ் படித்தேன்னா, பேங்கிங் படித்தேன்னா, விவசாயம் அக்ரிகல்ச்சர் படித்தேன்னா பேங்க்கில் போய் சேர்றேன். சுத்தமாக பிடிக்கல எனக்கு அந்த பேங்க் வேலை. நான் பேங்க்கில் போய் சேரும்போது அன்றைக்கி பேங்க் க்ளோஸ். சார் இன்றைக்கி ஜாயின் பண்ணாதீங்க, நாளை ஜாயின் பண்ணுங்கள். ஏன்? நாங்கள் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறோம். ஏங்க? கம்ப்யூட்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களாம் பேங்க்கில். அதெல்லாம் ஒத்து வராது. நமக்கு இந்த லெட்ஜர் தான் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி பணம் மட்டும் தாங்க இருக்கணும். உலகத்தில் எங்கே போனாலும் அந்த பணத்தை எடுத்துடலாம். இப்போ வந்து நானும் சேர்த்து விட்ருக்கேன். இப்போ வந்து என்ன கூகுள் பேயா அப்படி ஒன்று சேர்த்து விட்ருக்கான். அப்படி எள்ளி சாப்பிட்டா கூட காட்டிட்டு போனால் காசை கொடுத்துட்டு போகலாங்க. எள்ளி சாப்பிட்றது நினச்சிட்டு நான் அன்றைக்கி நித்திய அமிர்தத்தில் காஃபி சாப்பிட்றது அங்கே ஒன்று கொடுத்துட்டேன். அது எள்ளி கடைக்கு போயிடுச்சு. நான் ஜெயில் டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கிறேங்க. ஜெயில் டிபார்ட்மெண்ட்டில் டைரக்டராக இருந்திருக்கிறேன். இந்த பக்கம் ஒருத்தனை போட்டிருந்தாங்க, அவனுக்கு மொத்த சொத்த மதிப்பு 18,000 கோடி ரூபாய். இந்த பக்கம் ராயபுரத்தில் உள்ள பிக் பாக்கெட்டு. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்கள். ஆனால் ஒரு போலீஸ் மென் வந்து 2 பேரும் டீல் பண்ணணும். நம்பர் 2, படிக்கிறத ரொம்ப ஆர்வத்தோட ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக படிங்க. நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுங்க. ஸ்கில்ஸ்னால் லிசனிங் ஸ்கில்ஸ், ரீடிங் ஸ்கில்ஸ். ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குங்க, ரொம்ப முக்கியம். லாங்குவேஜ், ஃபாரின் லாங்குவேஜ், ஜெர்மன் லாங்குவேஜ், ஜாப்பனீஸ், ஃப்ரெஞ்சு மொழி கற்றுக்கிட்டா வேலை கிடைக்கும். எனக்கு போலீஸ் வேலை இல்லாமல் இருந்தாலும் நான் ஃப்ரெஞ்சு மொழியிலாவது பாடம் எடுத்து பொழைச்சிக்குவேங்க. நான் அதை படிச்சிருக்கிறேன். ஜே பார்லே ஃப்ரான்ஸே. எம்எஸ் தோனி ஏன் ஃபேமஸாக இருக்கார்? அவர் என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக படித்தார்? இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாரா? ஒரே ஸ்கில். என்ன ஸ்கில்லுங்க? கிரிக்கெட். ஏஆர் ரஹ்மான் எப்படிங்க 10th தமிழ்நாட்டில் டாப்பரா? இல்லை நீட் தேர்வு பாஸ் பண்ணாரா? ஒன்றுமே இல்லையே. அவர்கிட்ட என்ன 4 வருஷம் காலேஜில் வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கினாரா? ஏஆர் ரகுமான் என்ன அவர்கிட்ட இருந்தது? ஒரே ஸ்கில், மியூசிக். இப்போ ஒரு சின்ன பையன் வந்து பிரக்யானந்தா வந்து செஸ்ஸில் பெரிய சாம்பியனாக இருக்கார். அதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட் இப்போ ரீசெண்டாக குகேஷ் வந்து இப்போது கிராண்ட் மாஸ்டர். இவங்கெல்லாம் வந்து ஐஐடி ஜேஇ எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணி ஆல் இண்டியா ஃபஸ்ட் ரேங்கில் வந்தாங்களா? ஒரே ஒரு ஸ்கில், செஸ் போதும். இப்படி ஏதாவது ஒன்றில் நீங்கள் ஸ்கில்லாக இருந்தீங்க, காலேஜில் இருந்தீங்கன்னா மட்டும் போதுங்க. எந்த காலேஜில் வேணாலும் படிங்க, எந்த சப்ஜெக்ட் வேணாலும் படிங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி போன்ற அடிப்படை அறிவியல் சப்ஜெக்ட்ஸ் பிடிச்சிருந்தா அதை படிங்க. நான் 100% கேரண்டி பண்ணுறேன், உங்களுக்கு கல்லூரி ப்ரொஃபஸர் ஆக முடியும், பள்ளிக்கூட ஆசிரியர் ஆக முடியும். டியூஷன் வச்சே மாதம் 5 லட்சம் சம்பாதிக்கலாம். ஐஐடி என்ட்ரன்ஸ், நீட் என்ட்ரன்ஸ், டியூஷன் வச்சு நீங்கள் மேத்ஸு, பயாலஜி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி, பாட்னி ஜுவாலஜி டீச் பண்ண முடியுமா? மேத்தமெட்டிக்ஸ் டீச் பண்ண முடியுமா? ஃபிசிக்ஸ் டீச் பண்ண முடியுமா? கெமிஸ்ட்ரி டீச் பண்ண முடியும் என்றால் மாதம் 5 லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம். கம்ப்யூட்டர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் மேக்ஸிமம் 30,000 தான் கிடைக்கும். எப்படி சார் சொல்கிறீங்க? கண்ணால் பார்த்துருக்கேங்க. ஸோ நம்ம சுருக்கமாக முடிச்சிருவோம். கவர்மெண்ட்டில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. +2 முடித்து டிகிரி படித்தால் மட்டும்தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சப் இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, ஐபிஎஸ் ஆக முடியும். தமிழ்நாடு அரசாங்கத்தில் ஆர்டிஓ, டிஎஸ்பி, அதுக்கு மேலே உள்ள பதவிகள், இந்திய இராணுவ பதவிகள், துணை இராணுவம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற சிஆர்பி, பிஎஸ்எஃப், ஐடிபிபி, சிஐஎஸ்எஃப் இது போன்ற பதவிகள். பெரிய பதவிகளுக்கு வரணும், எம்எஸ் படிக்கணும், எம்பிஏ படிக்கணும், எம்பிஏ ஐஏஎம் படிக்கணும், ஐஏஎஸ், ஐபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய பிள்ளைகள் காலேஜில் சேர்ந்த உடனே ஒரு முறையாவது உங்கள் பல்கலைக்கழகத்தில் ஒரு செமஸ்டரில் யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்க வேண்டும். அது கண்டிஷன் கிடையாது, அங்கே கண்டிஷன் கிடையாது, தகுதி கிடையாது. ஆனால் அப்படி நீங்கள் பழகினால் மட்டும்தான் இந்த போட்டியாளர்களோட சேர்ந்து உங்களுக்கு போட்டி போடக்கூடிய தைரியம் வரும். ஒரு 10 லட்சம் பேர் எழுதுகிறாங்க ஐஏஎஸ் எக்ஸாம், அப்ளை பண்ணுறாங்க 10 லட்சம். ஆனால் 5 லட்சம் பேர் தான் எழுதியிருக்கிறாங்க, மீதி பேருக்கு பயம், அவங்க எழுதலை. 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுற இடத்துல உங்களுக்கு முதல் 150 வந்தால் தான் ஐஏஎஸ் கிடைக்கும், முதல் 300 வந்தால் தான் ஐபிஎஸ் கிடைக்கும். அப்படின்னா ரேங்க் வரணும் இல்லைங்களா? இந்த ரேங்கில் போய் இந்த போட்டியாளர்கள் ஐஐடி மெடிக்கல் இந்த வருஷம் தமிழ்நாட்டில்
நானும் சுகுலேசன் ஈசன் சாரும் வந்து லெஃப்டினன்ட் ஈசனும் வந்து ட்ரைனிங் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் 23 பேர் ஐஏஎஸ் பாஸ் பண்ணாங்க இந்த வருஷம். 23 students from Tamil Nadu cleared IAS, IPS and IFS examination this year. Prashant, Vinodini and Nirasha. 3 toppers. 3 women டாக்டர்ஸுங்க. ஐஏஎஸ் தேர்வில் வந்து டாக்டர்ஸ். அப்போது நீங்கள் வந்து அவங்க கூட போட்டி போடணுன்னா உங்கள் பல்கலைக்கழகத்தில் ஒரு ரேங்க் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். ஆனால் எல்லாருமே ஐஐடியில் படித்தவங்க கிடையாது. சொல்கிறாங்கல்ல, படித்தா நல்ல காலேஜ்லாம் படிக்கணும், அண்ணா யூனிவர்சிட்டி அல்லது ஐஐடி படிங்க. சில நேரத்தில் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிக்கலாம், சர்வசாதாரண காலேஜில் படிக்கிற மாணவர்கள்லாம் ஐஏஎஸ் பாஸ் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய ஓப்பனிங் கவர்மெண்ட்டில் இருக்குது. சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடுகள் திறமை இருந்தாங்க, வெளிநாட்டில்ங்க லட்சக்கணக்கான வேலைகள். கனடா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, யூகே. ஒரு காலத்தில் நம்ம இந்தியாவை ஆண்டவங்க இங்கிலாந்து நாட்டுக்காரன். நம்மளை மட்டும் இல்லை, அவர்களை விட 100 மடங்கு அதிகம் மக்களை ஆண்ட மக்கள் யுனைடெட் கிங்டம். நான் கண்ணால் பார்க்குறேன். நான் வந்து கமிஷனராக இருக்கும்போது என்னுடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர் கன்மேன் யார் தெரியுமா? என்னுடைய கன்மேன் வந்து வெற்றிவேல் முருகன். அவர் போலீஸ் கான்ஸ்டபிள். குட் மார்னிங் சார், கேன் யூ கோ டு த ஆஃபீஸ் சார்? இங்கிலீஷில் பேசுவார் என்கிட்ட. கமிஷனர் சார், இட்ஸ் 9:45, கேன் யூ கோ டு த பரேட் சார்? இங்கிலீஷ் பேசுவார். நிறைய பேசிட்டே இருப்பார். அவர் இப்போ எங்கே இருக்கார் தெரியுமா? அவர் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கார். அமெரிக்காவில் என்ன சார் பண்ணுறாரு? கம்ப்யூட்டர் இன்ஜினியர் நினச்சிங்களா? அமெரிக்காவில் கமிஷனர், அங்கே போலீஸ் கமிஷனர். அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? அவருக்கு இங்கிலீஷ் பிடிக்கும். ஸோ இங்கிலீஷ் கற்றுக்க ஆரம்பித்தார். இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு அங்கே நிறைய பல்கலைக்கழகங்கள், அங்கே இங்கிலீஷ் டீச் பண்ண கொடுக்கக்கூடிய மாணவியும் அவரும் பேச ஆரம்பித்தாங்க. இவர் தமிழில் பேச, அவங்க இங்கிலீஷில் பேச, அவங்க ஹாய் ஹவ் ஆர் யூ வெட்டி, ஹாய் லூசி ஹவ் ஆர் யூ, ஐ எம் ஹியர். அவங்களுக்கு நண்பர்கள் ஆகிட்டாங்க. தே பிகம் லவர்ஸ், தே மேரிட். ஹி வென்ட் டு USA, got his citizenship, driving license, law degree, certificate. He became a cop. Now he's a detective, commissioner. இதெல்லாம் 14 ஆண்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ உலகத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எது பிடிக்குதோ அதை போய் படிங்க, உங்களுக்கு உயர்ந்த இடத்துக்கு வர முடியும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ வெரி மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகின் நோட்ஸ் வழங்கும் அடுத்து என்ன படிக்கலாம், இது மாணவர்களுக்கான கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி. டைட்டில் ஸ்பான்சர்ஸ் சென்னை சமர்த்தாஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சென்னை சமர்த்தால ஈஸியாக படிக்கலாம், வேர்ல்டு ஃபுல்லாக பறக்கலாம். பவர்ட் பை பெஸ்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட், a complete guidelines for your higher education and job services. PSNA College of Engineering and Technology, திண்டுக்கல், வேலம்மாள் நெக்ஸஸ்.